திருநாரையூர் சௌந்தரேஸ்வரர் ஆலயம் கடலூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற மற்றொரு திருத்தலம். இது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தாலுகாவில் அமைஞ்சிருக்கு. சோழநாடு காவிரியின் வடகரை அமைந்த திருக்கோவில். மூலவர் சௌந்தரேஸ்வரர், அம்பிகை திரிபுர சுந்தரி, தலவிருச்சம் புன்னைமரம், தீர்த்தம் காருண்ய தீர்த்தம், செங்கலநீர் குளம். இந்த ஆலயத்தின் வரலாறு என்னன்னா, ஒரு கந்தர்வன் துர்வாச முனிவரால் நாரையாக மாறினார். இங்கு வழிபாடு செய்து சாப விமோச்சனம் பெற்றார். அதனால் இந்த இடம் திருநாரையூர் அப்படின்னு பேரு. இறைவன் சுயம்புவாக தோன்றியவர். அதனால் அவருக்கு சுயம்பிரகாசர் என்ற பெயர். திருவிழா வைகாசி விசாகம், திருவாதிரை, விநாயகர் சதுர்த்தி, பிரதோஷம், மகா சிவராத்திரி, நம்பியாண்டான் நம்பி குருபூஜை. இந்த ஆலயம் 2000 ஆண்டுகளுக்கு பழமையானது. இந்த கோவிலின் அமைப்பு எப்படின்னா, 78 அடி உயரமுள்ள மிகவும் பிரம்மாண்டமான 3 நிலை கோபுரம். கருவறை விமானம் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமாக 2 கலசங்கள் உடைய அர்த்தச்சந்திர வடிவத்தில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தின் முகப்பு வாயிலின் முன்பு காருண்ய தீர்த்தம் இருக்கு. மகாலட்சுமி தாயார் அவதாரம் செய்த திருத்தலம். முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் சிறிய விநாயகரும் நந்தி மண்டபமும் இருக்கு. ஆனால் இந்த ஆலயத்தில் கொடிமரம் இல்லை. இறைவனின் கருவறையை சுற்றி மேற்கு பிரகாரத்தில் சுப்பிரமணிய சன்னதியும், வடமேற்கில் கஜலட்சுமி சன்னதி, வடக்கில் பிரகாரத்தில் திருமூலநாதர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதியும் புன்னை மரமும் இருக்கு. வடகிழக்கில் பைரவர், சூரியன், சந்திரன், நவகிரக சன்னதியும், கோஷ்டத்தில் ஸ்ரீ விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை சன்னதியும், நடராஜருக்கு தனி சன்னதியும் இருக்கு. பொதுவாக சிவன் கோவிலில் ஒரு சண்டிகேஸ்வரர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் 2 சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. மூலவர் சௌந்தரநாதருக்கு ஒரு சண்டிகேஸ்வரரும், பிரகாரத்தில் தனி சன்னதியில் இருக்கும் திருமூலநாதருக்கு ஒரு சண்டிகேஸ்வரரும் என 2 சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. அதே போல 3 பைரவரும் இருக்காங்க. முருகனுக்கு அறுபடை வீடு இருப்பது போல விநாயகருக்கும் அறுபடை வீடு உண்டு. அவற்றில் இதுதான் முதலாவது படைவீடு. இந்த படைவீட்டு விநாயகர் பொல்லா பிள்ளையார் என்று பெயருடன் அருள் பாலிக்கின்றார். சிவன் ஆலயமாக இருந்த போதிலும் விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்தர்கள் வணங்கி ஆசி பெறுகின்றனர். பொல்லா பிள்ளையார் என்றால் உளியால் செதுக்கப்படாதவர், அதாவது சுயம்புவாக தோன்றியவர் என்று பொருள். இங்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அகத்தியர், சேக்கிலார், மகாமுனிவர், நாராயண முனிவர் ஆகியோரும் கணபதியும் இங்கே இருக்காங்க. பொல்லா பிள்ளையார் வலம்புரி விநாயகராக அருள் பாலிக்கின்றார். நம்பியாண்டான் நம்பிக்கு ஞானத்தை தந்து அவர் வைத்த படையலையும் சாப்பிட்டு சிவபெருமான் மீது பாடப்பட்ட பதிகங்கள் அடங்கிய, அதாவது தேவார ஓலை சுவடிகள் சிதம்பரம் கோவில் மேற்கு பிரகாரத்தின் உள் அறையில் இருக்கிறது என்பதை அசரீரியாக காட்டி அருள் செய்தார். நமக்கு தேவார பாடல் கிடைக்க முழு முதற் காரணமாக இருந்தவர் இந்த பொல்லா பிள்ளையார் என்பது மிகவும் சிறப்பான செய்தி.